காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பசில் ராயபக்சவிற்கு சர்வதேச பிடியாணை, சிஐடியினருக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. பிளாஸ்டிக் பயன்படுத்தப்படும் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. அரச மரியாதையுடன் இயக்குனர் இமயம் பாரதிராஜா உடல் நல்லடக்கம். மீண்டும் தொடங்கும் ஈரானின் தாக்குதல்கள், வான்வெளியை தற்காலிகமாக மூடிய குவைத். இலங்கையில் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது, வைத்திய நிபுணர் தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் பசில் ராயபக்ச சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தில் நிதி மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் சர்வதேச பிடியாணை பெற வேண்டுமாயின் சத்திய கடதாசியை தாக்கல் செய்து நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என கோட்டை நீதவான் பஷான் அமரசேன குற்றப்புலனாய்வு திணைக்களம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பிலான நீதவான் விசாரணை நேற்று மீண்டும் விசாரணைக்காக அழைக்கப்பட்ட போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014 உவா மாகாண சபை தேர்தல் பிரச்சாரத்தின் போது விளம்பர நடவடிக்கைகளுக்காக அரசியல் கட்சியின் உருவம் மற்றும் அரசியல் கட்சியின் பெயர் பொறிக்கப்பட்ட 12,000 ரிஷட்டுகள் அச்சிட இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் ரூபாய் 7.8 மில்லியன் நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவினர் நீதிமன்றில் அறிக்கை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணைக்காக அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதை அடுத்து நீதவானால் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஆரம்பத்திலேயே இவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் மீண்டும் அறிவித்தல் விடுக்க வேண்டிய அவசியமில்லை என நீதவான் சுட்டிக்காட்டியுள்ளார். தேவையெனில் நீதிமன்றத்தில் சத்திய கடதாசியை சமர்ப்பித்து சர்வதேச பிடியாணை பிறப்பிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதவான் அறிவித்துள்ளார். உணவு தயாரிப்பின் போது உட்கொள்ளும் போது தர நிர்ணயம் இல்லாத பிளாஸ்டிக் உபகரணங்களை பயன்படுத்துவதால் மாரடைப்பு, புற்றுநோய் மற்றும் ஹோர்மோன் சமநிலையினை உள்ளிட்ட பல சுகாதார பிரச்சினைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது என சுகாதார அமைச்சின் சுற்றுச்சூழல், தொழிற்சார் மற்றும் உணவு பாதுகாப்பு பணிப்பாளர் வைத்திய சாந்தினி விதான எச்சரித்துள்ளார். அத்துடன் நீண்ட காலமாக பிளாஸ்டிக் உபகரணங்களை பயன்படுத்துவதன் மூலம் இவ்வாறான நோய் தாக்கங்கள் ஏற்படுகின்றன என குறிப்பிட்டுள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், காலை வேளையில் தேநீர் தயாரிக்கும் போது கொதிக்கும் சுடுநீரை தேயிலையுடன் கலந்து பிளாஸ்டிக் பாத்திரங்களில் போடுகிறோம் அல்லவா? பிளாஸ்டிக் போத்தல்கள், சாப்பாட்டு பெட்டிகள் போன்றவற்றில் முறையான தர நிர்ணயம் இருப்பதில்லை. அதேபோல் வெளியில் செல்லும் போது வீட்டிலிருந்து தண்ணீர் போத்தலை கொண்டு செல்லாமல் கடையில் இருந்து தண்ணீர் போத்தல்களை வாங்குகின்றோம். இவை அனைத்திலும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத நுண்ணங்கிகள் செயல்படுகின்றன. இவற்றை தான் நாம் மைக்ரோ பிளாஸ்டிக் என கூறுகின்றோம். அத்துடன் PPA என்ற வேறு சில நச்சு ரசாயனங்களும் பிளாஸ்டிக்கில் அடங்கியுள்ளன. தமிழ் திரையுலகில் இயக்குனர் இமயம் என்று அழைக்கப்பட்ட பாரதிராஜாவின் இறுதிக்கிரியைகள் நடைபெற்று பாரதிராஜாவின் உடலுக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்பட்டுள்ளது. உடல் நலக்குறைவு காரணமாக நேற்று அவர் மரணமடைந்துள்ளார். இந்த நிலையில் பாரதிராஜாவின் உடலுக்கு போலீசார் அணிவகுத்து வந்து 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் காற்றோடு பண்ணத்தோப்பில் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கடந்த 2 நாட்களாக திரைத்துறையினர், ரசிகர்கள் என ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வந்து கண்ணீரஞ்சலி செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிய தாக்குதலை தொடர்ந்து குவைத் தனது வான்வெளியை இன்று தற்காலிகமாக மூடியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் காரணமாக குவைத்திற்கு வரும் விமானங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இன்று அதிகாலையில் குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. ஒரு அறிக்கையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து நிலைமைகளை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், பாதுகாப்பு நிலைமை சீரடைந்து அச்சுறுத்தல்கள் அனைத்தும் அகற்றப்பட உள்ளதுடன் நாட்டின் வான்வெளியை மீண்டும் திறந்து இயல்பான விமான போக்குவரத்து செயல்பாடுகளை தொடங்கும் என்றும் விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரும் தெரிவித்துள்ளது.
இலங்கையில் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்ற நிலையில் அவர்களுக்கான சிகிச்சை வழங்கலில் நோயாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என புற்றுநோய் வைத்திய நிபுணரும் தேசிய புற்றுநோயியல் நிறுவன ஆலோசகருமான வைத்திய கலாநிதி நடராஜா ஜெயக்குமாரன் தெரிவித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மறைந்த பேராசிரியர் நாகலிங்கம் சுந்தரலிங்கம் ஞாபகார்த்த நிகழ்வில் பேருரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் புற்றுநோய் இலங்கையில் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள பல நாடுகளில் தாக்கம் அதிகரித்துள்ள தன்மையை கொண்டுள்ளது. இந்த புற்றுநோய் உருவாகுவதற்கு பல்வேறு காரணங்கள் காணப்படுகின்ற நிலையில் பொதுவாக உணவு பழக்கங்கள் இந்த நோய்க்கு ஆரம்ப கர்த்தாவாக அமைகிறது. உலகமயமாக்கலின் விளைவாக ரசாயன உரங்கள், கிருமி நாசினிகள், உணவுப் பொருட்களுக்கு அதிகம் பயன்படுத்தப்படுகின்றமையால் புற்றுநோயின் தாக்கம் அதிகரித்து செல்கின்றது. உடற்பயிற்சி மற்றும் பாதுகாப்பான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம் இந்த நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இலங்கையை பொறுத்தவரையில் புற்றுநோய்க்கான சிகிச்சையை வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் சுகாதார அமைச்சு நோயாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை வழங்கியிருக்கிறது. இலங்கையில் புற்றுநோயாளர்கள் ஒருவர் தனது சிகிச்சையை விரும்பிய இடத்தில் பெறுவதற்கான உத்தரவாதங்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் விரும்பிய இடங்களில் சிகிச்சைகள் பெற முடியும். இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.